முதல்வர் ஸ்டாலின் கூட்டத்திற்காக அழைத்து வரப்பட்டோருடைய வாகனம் கவிழ்ந்து உயிரிழந்த 3 பேருடைய குடும்பத்துக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும்னு தமிழக பாஜக செயலாளர் அஸ்வத்தாமன் கோரிக்கை விடுத்திருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, கடந்த 2022ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே திருப்பையூர் பகுதியில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற பெற்றோரை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில பங்கேற்க முறையான வாகனங்கள்ல ஆட்களை அழைத்து வராம ஆடு மாடுகளை போல சரக்கு வாகனங்கள்ல ஏற்றி வந்ததா தெரிவிச்சிருக்காரு. அவ்வாறு பழையப்பட்டினம் கிராமத்துல இருந்து வந்த வாகனத்துல 30க்கும் மேற்பட்டோர் இருந்ததால அந்த வாகனம் பாரம் தாங்காம பள்ளத்துல கவிழ்ந்து விழுந்ததுல குப்புசாமி என்பவர் சம்பவ இடத்திலேயும், மருத்துவமனைகள்ல வேம்பரசி என்பவரும் ராதாகிருஷ்ணன் என்பவரும் உயிரிழந்ததா சுட்டிக்காட்டினாரு. மூவருடைய குடும்பத்திற்கும் திமுக தலா 25 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்கணும்னு, இதை நிறைவேற்றாவிட்டால் கடலூர் மாவட்டத்துல தமிழக பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும்னு அஸ்வத்தாமன் எச்சரிக்கை விடுத்திருக்காரு.